அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேங்காய் சட்னி வதக்கி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு முழு தேங்காய் உடைச்சிட்டு சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா துருவிட்டு எடுத்துக்கோங்க. முழு சின்ன வெங்காயம் 10 இந்த மாதிரி மெலிசா தோல் வச்சு உரிச்சு எடுத்துக்கணும். முழுசும் உரிச்சு எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கினீங்கன்னா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு 7-8 எடுத்திருக்கேன். ஒரு பல் பூண்டு, நெகக்கண் அளவு புளி சின்னதாக, அப்போ தான் சட்னி ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். ஒரு சின்ன தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா பாதி அளவு சேர்த்தா போதும். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கணும். பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டுப்பல், வெங்காயம், வெங்காயம் தோல் நிறம் மாதிரி வரையில தக்காளியை சேர்த்து வதக்கணும். இப்போ தக்காளி சுருங்கி வருது. இப்போ தேங்காய் சேர்த்து வதக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்துலேருந்து இந்த மாதிரி தோல் கலந்து வந்ததுன்னா அதை எடுத்துடலாம். தேங்காய் நிறம் மாறி வரணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கலைன்னா சட்னி சீக்கிரம் கெட்டுடும். நிறம் மாறி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கிறேன். சட்னி கெட்டியாக நிறைய பேருக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து கிளறி விட்டால் போதும். நல்லா ஆறினதும் மிக்சியிலையாவது கிரைண்டர்லையாவது சேர்த்து நைஸாக அரைக்காமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல கெட்டியாக அரைச்சிட்டு துவையலாக வேணுன்னா துவையலாக எடுத்துக்கலாம். சட்னியாக வேணால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். தக்காளி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நிறம் மாதிரி தான் வரும், இல்லைன்னா வெள்ளையாக வரும். கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு உளுந்து, கடுகு நல்லா வெடிக்கணும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இன்னும் தண்ணி வேணாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். துவையலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகை சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.